வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு தற்பெருமை அல்லது ஈகோ அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற கருத்தை உணர்த்துறதுக்காக சுவாமிஜி அவர்கள் 2 உதாரணங்களை கொடுத்து சொல்லியிருக்காரு. பூமி பந்தை யார் உதைத்தார்கள் அப்படிங்கிற தலைப்பில் அதை வெளியிட்டிருக்காங்க. அதை வாசிக்க போகிறோம். நம்ம பொதுவாகவே சுவாமிஜி சொல்லுவார், இரையாற்றல் மிக பெரியது, அதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மனுஷனே இருக்கான் அப்படின்னு சொன்னால், மனுஷன் நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், நான் அதை சாதிச்சிட்டேன், அப்படி பெரிய ஆள், இப்படி பெரிய ஆளுன்னு நம்ம பீத்திக்கிறோம். ஆனால் நம்மளால் ஒரு மூக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பார் சுவாமிஜி. மூக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு. ஒவ்வொரு உறுப்பையுமே நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நம்மளா நினச்சாப்புல ஒரு கை விரலையோ, ஒரு சுண்டு விரலையோ, ஒரு நெகத்தையோ கூட நம்மளால் பண்ண முடியாது. ஒரு ஹேரை கூட நம்மளால், ஒரே ஒரு ஹேர்னால் அந்த ஒரு ஹேரை கூட உற்பத்தி பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும், அது மட்டும் இல்லை, நம்ம உடலுக்குள்ளுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு உறுப்பு சரியாக இயங்கலை அப்படின்னா, நம்ம கையை உள்ளே விட்டு அப்படி அதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா அது கூட நம்மளால் முடியாது. அப்போ எதுவுமே நம்மளால் முடியாது. மிகப்பெரிய ஒரு ஆற்றலால் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு இந்த வீண் தற்பெருமையும் மமதையும் அகம்பாவமும் அகங்காரமும் எதற்காக அப்படிங்கிறது தான் சுவாமிஜியுடைய கான்செப்ட். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு உதாரணம், காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு முறை ஒரு ஸ்பீச்சில் சொன்னது ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அவரும் இதே கருத்தை வலியுறுத்துகிற விதமாக, நம்மெல்லாம் பார்த்தோன்னா எறும்புங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ரொம்ப ஒரு அல்பமான ஒரு விஷயமா நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டால், எறும்புங்கிறது வந்து நம்மளை வந்து சும்மா கடிக்க தான் முடியும். அந்த கடியால் நமக்கு ஒன்றும் மிகப்பெரிய இதெல்லாம் இருக்காது. இன்னொரு விஷயம், நம்ம ஈஸியாக அதை கையால் நசுக்கி கொண்டுட்டு போயிடுவோம். ரொம்ப பொடியான அளவில் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன எறும்பு அப்படின்னு நம்ம எப்படி ஒரு எறும்பை நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் அண்ட வெளியில் போய் நின்றுட்டு நம்மளை பார்த்தா நம்ம வந்து அந்த எறும்பு சைஸ் கூட இருக்க மாட்டோம். ரொம்ப 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 தூசியை விட மிக கேவலமான ஒரு இதுவாக தான் நம்ம தெரியும் இல்லையா? நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, இந்த பூமியை விட்டு வெளியில் போய் சக்திகளோன்னு சுவாமிஜி சொல்கிறார் இல்லையா, அங்கே போய் நின்றுட்டு ஒரு பூமியே, அவ்வளோ பெரிய பூமியே குட்டியாக தெரியும். அதில் இருக்கக்கூடிய நம்மளாம் ஒரு எறும்பை விட கூட ரொம்ப, அதான் தூசியை விட கூட கண்ணுக்கே தெரியாத லெவலில் தான் நம்ம இருப்போம். அப்போ அவ்வளோ மிகப்பெரிய வாஸ்டான இந்த யூனிவர்ஸ், இந்த இறைய ஆற்றலுக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் அப்படி மிகப்பெரியவன், நான் இப்படி பெரியவன், நான் அதை சாதிச்சிட்டேன், நான் இதை சாதிச்சிட்டேன், நான் நினச்சேன்னா அப்படி பண்ணிடுவேன், நான் நினச்சேன்னா இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப அகம்பாவத்தோடு நம்ம பேசுகிறோம். அது தேவையே இல்லை. அகன்று விரிந்து அகண்டாகார நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த தன்முனைப்பு அப்படிங்கிறது அடங்கிவிடும். அதுக்காக தான் சுவாமிஜி அவர்கள் நமக்கு மிகவும் சுருங்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு, மிக பேரண்டத்தை விட விரியறதுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா ரெண்டுமே தேவை. அணுவை விட சுருங்கவும் தெரியணும், மிக பெரியதாக இருக்கக்கூடிய இரையாற்றல் அளவுக்கு விரியவும் தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு ப்ராக்டிஸ் டெய்லி லைஃப்லேயே சுவாமிஜி கொடுக்குறார் தவங்களின் மூலமாக. அதான் அந்த மாதிரியான தன்முனைப்பு தேவையில்லை அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக சுவாமிஜி அவர்கள் கொடுக்கக்கூடிய உதாரணங்கள் தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். பூமி பந்தை யார் உதைத்தார்கள்? ஒருவன் சொன்னான், இந்த கத்தியை பாருங்கள், நான் எவ்வளவு அருமையாக செய்திருக்கிறேன், எவ்வளவு கூர்மையாக இருக்கிறது, என்னுடைய திறமையை இதில் பாருங்கள் என்று. நீ எதனாலப்பா இதை செய்தாய் என்று நான் கேட்டால், இரும்பினால் என்று சொல்வான். அந்த இரும்பிலே ஒரு குண்டுமணி அளவாகிலும் முன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டு பாருங்கள், முடியாது என்று தான் சொல்வான். ஏனெனில் இரும்பு இயற்கையில் விளைந்த ஓர் உலோகம். அந்த இயற்கையை கொண்டுதான் மனிதன் எதை செய்வதானாலும் செய்ய வேண்டும். இன்னொரு உதாரணமாக பந்தாட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
எத்தனையோ பேரை ஏமாற்றிவிட்டு நான் தான் அந்த பந்தை உதைத்து கோல் போட்டேன் என்கிறான் ஒருவன். ஒரு சிறிய பந்து அது, அவ்வளவுதான். ஆனால் இந்த பூமியை சற்று நினைத்து பாருங்கள். 25,000 மைல் சுற்றளவு உடையது. ஒரு நாளுக்கு 15,50,000 மைல் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த காட்சியை நம் பந்தாட்டத்தினோடு ஒப்பிட்டு பாருங்கள். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த பந்தை உதைத்து விட்டோம், நாமே பெரியவன் என்று. இந்த பூமி பந்தை யார் உதைத்தார்கள்? இறைவன் அல்லவா? இறைவனுடைய ஆற்றல் இணையற்றது என்பதை தெரிந்து கொண்டோமானால் அதற்கு அடங்கி, அதை மதித்து, அதற்கு உடன்பட்டு நாம் வாழ வேண்டும். இதை தான் சுவாமிஜி அவர்கள் தன்முனைப்பு அடக்கம் அப்படின்னு சொல்றார். அதாவது இறையாற்றலிலேயே நம்முடைய தன்முனைப்பை ஒப்பு கொடுத்து விட்டு, இறையாற்றலுக்கு நம்மை சரணாகதி கொடுத்துவிட்டு, சரணடைந்து விட்டு, நம்முடைய தன்முனைப்பை அடக்கிவிட்டு நாம் வாழுவது தான் தன்முனைப்பு அடக்கம். அதுதான் சுவாமிஜி அவர்கள் சொல்றார். இறைவனுடைய ஆற்றல் எல்லையற்றது. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவனுடைய திருவுள்ளமாகத்தான் எல்லா தோற்ற பொருட்களுமே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதில் மிக சாதாரணமானவர்கள், மிக 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 அற்பமான மனித பிறவி, மிக மிக குட்டியோண்டாக இருக்கக்கூடிய நம்ம தற்பெருமை மீற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் வலியுறுத்துகிறாரு. தன்முனைப்பு அடங்கினாதான் இறைநிலையை உணர முடியும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் சுவாமிஜி மாதிரியான மகான்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள். இதில் கத்தியை நான் இவ்வளோ அப்படி நல்லா செஞ்சுட்டேன், இப்படி நல்லா செஞ்சுட்டேன்னு ஒருத்தன் சொன்னால், அந்த கத்திக்கான ரா மெட்டீரியலாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு அப்படிங்கிறத நம்மளால் உற்பத்தி கூட பண்ண முடியாது. அது இயற்கையிலேயே இருக்குது. இயற்கையிலேயே இருக்கிறத வச்சு வேணால் நம்ம ஏதாவது செய்ய முடியுமே தவிர, நம்மளா எதையும் உற்பத்தி பண்ணி எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் சுவாமிஜி அவர்கள் சொல்லக்கூடியது. இயற்கையில் இருக்கிறத நம்ம அழகாக இன்னும் கொஞ்சம் ஆக்கலாம். நெல் போட்டால் விளையுது அப்படின்னா பூமியில் சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த நெல் கூட விளையுது. நம்மளால் உழைப்பை போட்டு ஏற்கனவே இருக்கிறத இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக ஆக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம தேவையில்லாத தன்முனைப்புங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.